சில கம்பெனிஸில் வந்து இட் குட் பி ஆஃப் எனி டொமைன் லைக் ஐடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜஸாக இருக்கலாம். ஒரே ஒருத்தர் தான் எல்லாத்தையுமே அவரே மேனேஜ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா மேபி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இது வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அவங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து தப்பாக இருக்கும், நிறைய இடத்துல தப்பாக ஆகுது. இதனால திஸ் வில் அஃபெக்ட் தி ஆர்கனைசேஷன். ரைட். இதை நீங்கள் வந்து எப்படி சரி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குங்கிறத விட இவங்க ஆரம்பிக்கும் போது ப்ராபப்ளி பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இதை ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதை பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலி ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோம், ஒரு 3 ஸ்கின்னு சொல்லுவோம். அதை ஃபின் அப்படின்னு சொல்லுவோம், ஃபின் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் டார் அப்படின்னு சொல்லுவோம், டாரிஃப் ஸ்கின். இன்னொன்று டெக்னிக்கல் ஸ்கின்னு சொல்லுவோம். நம்ம டெக்குன்னா உடனே வந்து நம்ம ஐடிக்கோ இல்லை இன்ஜினியரிங்கோ இதுக்குன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஃபினான்ஷியல் ஸ்கின்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்வாய்ஸ்லாம் அனுப்புறது, இதெல்லாமே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா பிஸ்னஸும் எதுக்கு மணி ரெவென்யூ பார்க்குறதுக்கு. ஸோ இன்வாய்ஸ் அனுப்பணும். ஸோ இதனால் ஃபின் ஸ்கின் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம். டார் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட்ஸ் போடுறது, அடுத்த கம்பெனியோட ஒரு கஸ்டமரோட கான்ட்ராக்ட் போடுறதுனால டாரிஃப். அங்கே தான் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேசுவீங்க, நெகோசியேஷன்ஸ் இதெல்லாமே கமர்ஷியலாக நடக்கும். ஸோ இது வந்து கமர்ஷியல் இது. 3வது ஸ்கின் வந்து டெக்கு. எங்கே வந்து ரியல் ரிசோர்ஸஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம டெக் ஸ்கின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான லேயர்ஸை ஈவன் இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பர்சன் கிரியேட் லேயர்ஸ் லைக் ஃபினான்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆமாம், கரெக்ட். ஓகே. அதே மாதிரி டார் அப்படின்னா கமர்ஷியலுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெக்குன்னா அதுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வாய்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபின்லேருந்து அனுப்புங்க, அதாவது உங்களோட ஃபினான்ஸ். ஸோ இட் லுக்ஸ் லைக் ஈவன் தோ யூ ஆர் அ சிங்கிள் பர்சன், நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் கம்பெனி, பட் ஸ்டில் ஹீ இஸ் குவைட் ஆர்கனைஸ்டு, இந்த இதுலேருந்து வருது அப்படிங்கிறது. செகண்ட் திங், உங்களுக்கு வர்ற இமெயில்ஸையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இந்த இமெயில்லாம் இதில் தான் இருக்கும் அப்படிங்கிறத, இந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸில் இதை தேடினா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி யூ யுவர் செல்ஃப் கேன் பி ஆர்கனைஸ்ட் வித் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு கம்பெனியை, சிங்கிள் பர்சன் கம்பெனியை நீங்கள் இப்படி ரன் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது.